தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் வரலாற்றில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. ஒரு பலம் இன்னொரு பலத்தோடு சேர்றப்ப அது ஒரு மாபெரும் பலமாக அமையும். அந்த மாதிரி தான் நேற்றைய நிகழ்வு வந்து ஒட்டுமொத்த தமிழகமே உற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது. அவர் வந்து திமுகவுக்கு போகிறதா மற்ற கட்சிகளுக்கு போகிறதா பேச்சு இருந்ததா நீங்கள் குறிப்பிட்டீங்க. அண்ணன் இந்த கேள்வி வந்து செய்தியாளர்கள் சந்திப்பும் போதே அவரிடம் கேட்கப்பட்டது. அவர் ரொம்ப தெளிவாக கூறியிருந்தார். இப்போ வந்து அவர் 50 வருட காலத்திற்கு மேல் அரசியல் அனுபவம் மிக்கவர். ஒரே கட்சியில் தான் இருந்தார். அவரோட அரசியல் ஒரு முக்கியமான ஒரு அங்கம்னா அது திமுக எதிர்ப்பாக தான் இருந்தது. ஸோ அவர் இயல்பாகவே திமுகவுக்கு போகிற எந்தவித வாய்ப்பு இருந்திருக்காது. அதே சமயம் 9 முறை எம்எல்ஏவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இப்போ தான் அவர் புதுசாக சாதிச்சு எதையும் மக்கள்கிட்ட போய் நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. இப்போ அவரோட நோக்கம் வந்து உண்மையாக வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு ஊழலற்ற நியாயமான ஒரு நல்ல அரசாங்கம் அமையணுங்கிறது தான் அவரோட விருப்பமாக இருந்தது. அதனால் தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு இயல்பான வந்து ஒரு தேர்வாக அமைஞ்சது. இப்போ அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு கட்சியாக இருக்கிறதுனா அது தமிழக வெற்றி கழகம் தான்.